Hello coders, welcome to the React Beginner series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Fetch API. நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுல வந்து கண்டிப்பா டேட்டா புல் பண்றதுக்கோ இல்ல புஷ் பண்றதுக்கோ HTTP ரெக்வெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த HTTP ரெக்வெஸ்ட் மேக் பண்றதுக்கு நமக்கு JavaScriptல நேட்டிவா இருக்கிறது Fetch API. அந்த Fetch API எப்படி வந்து ப்ராமிசஸ் வச்சு எப்படி ஒர்க் ஆகுது, async awaitஓட எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கோட் ஓபன் பண்றேன். இப்போ Fetch API எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம எப்பயுமே வந்து ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து நார்மலாக ஒரு எக்ஸ்பிரஷன் எவலுவேட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதில் வந்து ஸ்லைட்டாக வந்து கண்டிப்பாக ஒரு டிலே இருக்கும். இப்போ நான் எக்ஸ்பிரஷன் சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே ஒரு கான்ஸ்ட் ஆட் ஈக்குவல் 4+5 கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு இமீடியட்டாக எவலுவேட் ஆகி நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். பட் அது மாதிரி நம்ம ஏபி ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறப்போ அது இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து வராது. அதில் உள்ள அட்லீஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து டிலே வந்து இருக்கும். ஸோ அந்த டிலேவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ப்ராமிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அது பார்க்கலாம். இப்போ இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஏபிஐ தேவை. ஸோ அதுக்காக நான் வந்து ஜேசான் பிளேஸ் ஹோல்டர்னு ஒரு வெப்சைட் டேம்பிள் ஏபிஐ தேவைன்னா அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ஏபிஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஏபிஐ எடுத்து நான் ஹிட் பண்ணுறேன். இதில் பாருங்க, இதுதான் வந்து இப்போ இந்த ஏபிஐ கொடுக்க போகிற ரெஸ்பான்ஸ். நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து ஆப்பில் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, கோட் போகிறேன். கோடில் போயிட்டு இப்போது கான்ஸ்ட், இப்போது இது நம்ம வந்து இதில் டிலே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக நான் வந்து ஒரு லைன் வந்து ஆட் பண்ணுறேன். கன்சோல் லாக் எஸ்ஓஎஃப் அப்படின்னு. எஸ்ஓஎஃப்னா நத்திங் பட் நான் ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டு டூ தான் வந்து நம்ம, அதாவது இந்த ஏபிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு டு டூ இதுக்கு தான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது. ஸோ அதனால நான் வந்து டு டூ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். டு டூ இஸ் ஈக்குவல் டு ஃபெச். ஃபெச்சுக்குள்ள நாம இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கன்சோல் லாக் வந்து பண்றேன். கன்சோல் லாக்ல டு டூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கீழே கன்சோல் லாக்ல எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் வந்து பாருங்க. ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராமிஸ் தான். இப்போ நம்ம ஃபெச் வந்து ஹிட் பண்ணியிருக்கோம். ஃபெச் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் தான் வந்து கொடுத்துருக்கு. ப்ராமிஸ்ன்றது நத்திங் பட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக சொல்கிறேன். ப்ராமிஸ்னா நமக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ப்ராமிஸ் பண்ணது கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து அதாவது ரெக்வஸ்ட் போயிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அந்த ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ப்ராமிஸ்குள்ளே தான் இருக்குது. இட்ஸ் அ ப்ராமிஸ் ரிசல்ட். ஸோ நம்ம அகைன் வந்து ப்ராமிஸை வந்து ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சின்டாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் ப்ராமிஸில் அப்படின்னா டாட் தென் அப்படின்னு போடுவோம். டாட் தென்ல இப்போ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நான் திரும்ப இதை கன்சோல் லாக் பண்ணுறேன். கன்சோல் லாக்குள்ள நான் ரெஸ்பான்ஸை வந்து போடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல் வந்துருச்சு, எண்ட் ஆஃப் ஃபைல் வந்துருச்சு. நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிறது இதுக்கு முன்னாடி, நம்ம எண்ட் ஆஃப் ஃபைலுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் ஆஃப் ஃபைலுக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு இந்த கமெண்ட். மீன்ஸ் ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு ஸ்லைட் டிலே வந்து இருக்கும் எப்பயுமே ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் நமக்கான டேட்டா வந்து வரல. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் டேட்டா வந்து இங்கே நம்ம போட்டிருக்கிறது தான். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் டேட்டா. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்ப வந்து இதை வந்து ஜேசானா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதாவது இது எப்பயுமே வந்து ஜேசானா கன்வெர்ட் பண்ணுறதும் அகைன் வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் தான். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான், இப்போ வந்து ஜேசானா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேசான் கன்வெர்ட் பண்ணுறது ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் தான். ஸோ நம்ம திரும்ப வந்து அதை ரிசால்வ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஜேசான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சாரி, ரெஸ்பான்ஸ். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன் ஜேசான் ரெஸ்பான்ஸ். இப்போ பார்க்கலாம் என்ன வந்திருக்குன்னு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ். இந்த எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபெச் ஏபிஐ யூஸ் பண்ணுறப்போ
ஃபெட்ச் வந்து எப்பயுமே நமக்கு ப்ராமிஸ் தான் வந்து கொடுக்கும். ஏன்னா வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் HTTP ரெக்வஸ்ட்னா வந்து ஸ்லைட் டிலே வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம ப்ராமிஸை ரிசால்வ் பண்ணிட்டு அதில் இருக்க வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி வந்து அசிங்க் அவைட் வந்து ES6ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. நம்ம அசிங்க் அவைட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராமிஸை வந்து ரிசால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க வந்து தென் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பதிலா வந்து அசிங்க் அவைட் வந்து யூஸ் பண்ணுவோம். ரியாக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த ES6 சின்டாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேம் கோடை வந்து நம்ம ரீரைட் பண்ணலாம். இப்போ நான் அதே கான்ஸ்ட் டு டூஸை இன்னொரு ஃபங்க்ஷனா, அதாவது சும்மா ரீரைட் பண்றேன். கான்ஸ்ட் டு டூ இதை வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா வந்து நான் எழுதிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இது ஆரோ ஃபங்க்ஷனா வந்து மாத்திருக்கோம். இங்க வந்து இப்போ இது வந்து நம்ம அசிங்க் அவைட் வந்து யூஸ் பண்ண போறோம். அசிங்க் ஆப்பரேஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ண போறோம்னாலே நம்ம வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். நம்ம அசிங்க் ஆப்பரேஷன் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணதை பாருங்க. கான்ஸ்ட் நான் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபெட்ச் பண்றது ஒரு அசிங்க் ஆப்பரேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்க வந்து நமக்கு டிலே இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அவைட் வந்து ஆட் பண்ணணும். எங்கெல்லாம் அசிங்க் ஆப்பரேஷன் பண்றோமோ அங்கெல்லாம் வந்து அவைட் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபெட்ச் இந்த லைன் வந்து அசிங்க் ஆப்பரேஷன் நடக்கிறது. ஸோ நம்ம அவைட்னு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரெஸ்பான்ஸ் நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி தான். ஜேசான் நம்ம இங்க இருந்து திரும்ப ஜேசானை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் திரும்ப வந்து மாத்துறேன். ஜேசான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பண்ணும்போது பார்த்தோம். ஜேசானை கன்வெர்ட் பண்றதும் ஒரு அசிங்க் ஆப்பரேஷன் தான். ஸோ அகைன் வந்து நம்ம அவைட் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து என்ன பண்றோம், ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே. இது பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் வந்து இங்க வந்து வந்திருக்கும். இப்போ கன்சோல் லாக் பண்ணோம்னா இந்த ஜேசான் ரெஸ்பான்ஸ்க்குள்ள நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராமிஸ் ரிசால்வ் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணமோ அதே தான் வந்து அசிங்க் அவைட்ல வந்து பண்ணியிருக்கோம். ஓகே. பட் சின்டாக்டிக்கலா வந்து டிஃபரெண்ட். ES6 படி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவோம். அசிங்க் அவைட் யூஸ் பண்றப்போ நம்ம இந்த மாதிரி வந்து தென் வந்து யூஸ் பண்ணாம நம்ம அசிங்க் அவைட் கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது அசிங்க்னு நம்ம இங்க அசிங்க்ரனஸ் ஆப்பரேஷன் பண்ண போறனால நம்ம அசிங்க் வந்து முதல்ல வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு எங்க வந்து இது யூஸ் பண்றோமோ, எந்தெந்த ஆப்பரேஷன்ஸ் வந்து அசிங்க்ரனஸ் ஆப்பரேஷனோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து அவைட் யூஸ் பண்ணணும். நமக்கு இங்க பொறுத்தளவு ஃபெட்ச் பண்றதும் வந்து அசிங்க்ரனஸ் ஆப்பரேஷன். அதே மாதிரி அவைட் யூஸ் பண்றதும் ஜேசானை கன்வெர்ட் பண்றதும் அசிங்க்ரனஸ் ஆப்பரேஷன். ஓகே. ஸோ இப்போ கீழே இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆஃப் ஓகே ஃபைன். நம்ம வந்து இங்கே கால் பண்ணாமல் விட்டுட்டோம். இந்த டு டூ வந்து கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் ஆகணும்ல. ஸோ இப்போ நான் இன்வோக் பண்ணுறேன். ஓகே. அதே ரெஸ்பான்ஸை நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதான் வந்து நம்ம எய்தர் ப்ராமிஸ் ரிசால்வ் பண்ணுற மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அசிங்க் அவைட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ரியாக்டில் நம்ம ES6 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அசிங்க் அவைட் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.